Hi students, today now we are going to see apomixis, recurrent apomixis, non-recurrent apomixis. So நம்ம last videosல apomixisனா என்னன்னு பார்த்துருந்தோம். So ampemixis and apomixis. So ampemixisனா reproduction involving fertilization in flowering plant is called ampemixis. Apomixis அப்படின்னா reproduction does not involve union of male and female gametes is called apomixis. ஓகேவா? ஸோ அப்போ வந்து மேல் கேமெட்டு ஃபீமேல் கேமெட் இல்லாமல் ரீப்ரொடியூஸ் ஆகிறது தான் அப்போமிக்சிஸ். ஸோ ஆம்பிமிக்சிஸ் அப்படின்றது ஸோ அதில் வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகிறது. ஓகேவா? ஸோ அதை நம்ம யார் கண்டுபிடிச்சாங்க, ஸோ அதனுடைய என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருந்தோம். ஸோ அப் டு எண்டு ஸோ அந்த ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஏ கேமோஸ்பெர்மி, அந்த ஏ கேமோஸ்பெர்மியில் அட்வென்டிவ் எம்ப்ரியோனி அண்டு டிப்ளோஸ்போரி தென் அப்போஸ்போரி. ஸோ இப்போ இந்த ரெக்கரண்ட் நான் ரெக்கரண்ட் அப்படின்றது மீளக்கூடிய வகை, மீளா வகை. ஓகேவா? ஸோ இப்போ ரெக்கரண்ட் அப்படின்னா மீள் வகை அப்படி சொல்லுவாங்க, நான் ரெக்கரண்ட் அப்படின்னா மீளா வகை ரீப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இப்போ இதில் ரெக்கரண்ட்டில் தான் டூ டைப்பு, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்டு ஏ கேமோஸ்பெர்மி. ஸோ அதுக்கு அடுத்தது ஸோ இப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது பிளான்ட்ஸ் ப்ரொபகேட் பை எனி பார்ட் அதர் தென் த சீட்ஸ் இஸ் கால்டு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஓகேவா? ஒரு பிளான்ட்டில் சீடு வச்சு க்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நார்மலாக க்ரோவிங். ஸோ அது இல்லாமல் சீட்ஸ் இல்லாமல் வேறு எந்த பார்ட் வேணாலும் வச்சு க்ரோ பண்ணுறது தான் என்னது, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அதில் plant propagate by the any part other than the seeds. So examples கொடுத்துருக்காங்க, bulbils, Fritillaria imperialis, bulbs, allium, runner, mentha arvensis, sucker, chrysanthemum. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் எப்படி டெவலப் ஆகுது, என்ன பார்ட் வந்து டெவலப் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது ஏ கேமோஸ்பெர்மி. ஸோ அந்த ஏ கேமோஸ்பெர்மி இட்ஸ் refers to process by which embryos are formed by eliminating meiosis and zygamy. Without meiosis and zygamy, meiosis நடக்காமல் zygamy யூனியன், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகிறது. ஸோ அது இல்லாமல் நடக்கக்கூடியதான் என்னது, அப்போ ஏ கேமோஸ்பெர்மி அப்படின்னா ஏ அப்படின்னா என்னது, வித்தவுட். ஸோ அப்போ கேமெட்ஸ் இல்லாமல் ரீப்ரொடியூஸ் ஆகிறது, எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறது தான் ஏ கேமோஸ்பெர்மி. Embryos are formed by the eliminating meiosis and zygamy. Zygamy-யும் மியோசிஸ் நடக்காமல் எம்ப்ரியோ எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த எம்ப்ரியோவுக்கு பேர் தான் என்னது, ஏ கேமோஸ்பெர்மி. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஏ கேமோஸ்பெர்மியில் நெக்ஸ்ட்டு அட்வென்டிவ் எம்ப்ரியோனி அந்த டைப்ஸ் பார்த்துருக்கோம்ல. ஸோ அப்போ வந்து ஏ கேமோஸ்பெர்மியில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, அட்வென்டிவ் எம்ப்ரியோனி, செகண்ட் ஒன் டிப்ளோஸ்போரி, தேர்ட் ஒன் அப்போஸ்போரி. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் அட்வென்டிவ் எம்ப்ரியோனி. An embryo arises directly from the diploid sporophytic cells either from nucellus or indicuments. ஸோ அந்த எம்ப்ரியோ இப்போ டெவலப் ஆகுதுன்னா எங்கே டெவலப் ஆகணும், எக்லேருந்து டெவலப் ஆகணும். ஆனால் இது எக்லேருந்து டெவலப் ஆக போகிறது கிடையாது. ஸோ எம்ப்ரியோ அரைஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த டிப்ளாய்ட் ஸ்போரோபைட்டிக் செல்ஸு. அப்போது எதில் அப்படின்னா நியூசிலஸ் ஆர் இண்டிகுமெண்ட்ஸ். நம்ம ஓவியல் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்துருப்போம் நியூசிலஸ். அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், இண்டிகுமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ இண்டிகுமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா நியூசிலஸ் இருக்கும். அதுக்குள்ளே தான் எம்ப்ரியோ சாக்கு, அதுக்குள்ளே தான் எக்கு, ஆன்டிபோடல், சினர்ஜிஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ அந்த நியூசிலஸ்லேருந்து எம்ப்ரியோ அரைஸ் ஆகலாம். அப்போ இல்லை அப்படின்னா இண்டிகுமெண்ட்லேருந்து எம்ப்ரியோ அரைஸ் ஆகலாம். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா அட்வென்டிவ் எம்ப்ரியோனி. It is also called a sporophytic budding because the gametophytic phase is completely absent. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்போரோபைட்டிக் ஜென்ரேஷன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், கேமெட்டோஃபைட்டிக் ஸ்பேசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்போரோபைட்டிக் ஸ்பேசஸ் அப்படின்னா ஃபெர்டிலைஸ் ஆகிட்டு சைக்கோட் ஃபார்ம் ஆகி எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகி அதுலேருந்து வந்து டெவலப் ஆகிறது என்னது, ஸ்போரோஃபைட்டு. கேமெட்டோஃபைட்டுனா மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட், அது எக்கு, மேல் ஸ்போமு, அது ரிலீஸ் ஆகி ஃபியூஸ் ஆகிறது அந்த கேமெட்டோஃபைட்டிக் ஸ்பேஸ். ஸோ இப்போ அது இல்லாமல் வெறும் ஸ்போரோஃபைட்டிக் ஸ்பேஸ் மூலியமாகவே என்ன ஆகுது, பிளான்ட்டு அந்த எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கு தான் அட்வென்டிவ் எம்ப்ரியோனி. ஓகேவா? ஸோ வந்து டைரக்ட் ஃப்ரம் த நியூசிலஸ்லேருந்தும் எடிகுமெண்ட்ஸ்லேருந்தும் டெவலப் ஆகிறது தான் இந்த அட்வென்டிவ் எம்ப்ரியோனி. It is also called sporophytic budding because gametophytic phase is completely absent. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அட்வென்டிவ் எம்ப்ரியோஸ் ஆர் ஃபவுண்ட் இன் சிட்ரஸ் அண்ட் மேஞ்சிஃபெரா. ஸோ இப்போ இந்த டைப் ஆஃப் எம்ப்ரியோ
எம்ப்ரியானி எங்கே டெவலப் ஆகுது அப்படின்னா மெயின்லி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லெமன் ஆரஞ்சு ஓகேவா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அண்டு மேஞ்சிஃபெரா இண்டிகா ஸோ மேங்கோ ஸோ அந்த அட்வென்ச்சர்ஸ் எம்ப்ரியானி ஆர் ஃபவுண்ட் இன் சிட்ரஸ் அண்டு மேஞ்சிஃபெரா ஓகேவா ஸோ இப்போ இதுதான் வந்து அட்வென்டிவ் எம்ப்ரியானி ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட்டு டிப்ளோஸ்போரி ஆர் generative apostrophe ஓகேவா டிப்ளோஸ்போரி ஆர் generative apostrophe a diploid embryo sac is formed from megaspore mother cells without regular meiotic divisions ஓகேவா நம்ம மெகாஸ்போர்ஸ் அண்ட் மைக்ரோஸ்போர்ஸ் நமக்கு தெரியும் ஸோ மெகாஸ்போர் அப்படின்னா ஃபீமேல் கேமெட்ஸு ஸோ இப்போ வந்து மைக்ரோஸ்போர் அப்படின்னா மேல் கேமெட்ஸ் ஸோ a diploid embryo sac வந்து diploid அப்படின்னா 2 set of chromosomes அந்த diploid embryo sac is formed from the megaspore mother cell without regular meiotic divisions meiotic division இல்லாமல் அந்த மெகாஸ்போரிலிருந்து தான் அந்த diploid embryo வந்து டெவலப் ஆகுது அதுக்கு பேர் தான் டிப்ளோஸ்போரி ஆர் ஜெனரேட்டிவ் அப்போஸ்போரி ஓகேவா ஸோ இப்போ அதில் எக்ஸாம்பிள் யூபட்டோரியம் ஏர்வா ஓகேவா யூபட்டோரியம் ஏர்வா நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் அப்போஸ்போரி A megaspore mother cells undergoes the normal meiosis and 4 megaspores formed gradually disappear. ஸோ அப்போ வந்து மெகாஸ்போர்ஸ் வந்து மதர் செல்லேருந்து க்ரோ ஆகும்போது மதர் செல்ஸ் அண்டர்கோஸ் நார்மல் மியாசிஸ் ப்ராசஸில் 4 மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது ஆனால் 4 மெகாஸ்போரும் ஃபார்ம் ஆன பிறகு என்ன ஆகிடுதுன்னா அது வந்து என்ன ஆகிடுதுன்னா அழிஞ்சிடுது ஸோ மெகாஸ்போர் மதர் செல்ஸ் அண்டர்கோஸ் அ நார்மல் மியாசிஸ் and 4 megaspores are formed gradually disappear ஸோ அப்போ அந்த இதில் வந்து ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுது ஃபார்ம் ஆகி திரும்பி அழிஞ்சிடுது the nuclear cell become activated and develop into diploid embryo sac ஸோ அதுக்கப்புறம் அந்த அழிஞ்ச பிறகு அந்த மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகி அது அழிஞ்ச பிறகு நியூக்ளியர் செல் அந்த நியூக்ளியர் செல்லை சொல்கிறோம்ல அது என்னென்னா அது வந்து என்ன ஆக்டிவேட் ஆகுது எதுக்குன்னா அந்த எம்ப்ரியோ சாக் டிப்ளாய்டு ஓகே டெவலப் இன்ட்டு டிப்ளாய்டு எம்ப்ரியோ சாக் ஆகிறதுக்கு அந்த நியூக்ளியர் செல் வந்து டெவலப் ஆகுது திஸ் டைப் ஆஃப் அப்போஸ்போரி இஸ் கால்ட் அ சொமேட்டிக் அப்போஸ்போரி ஏன் அப்படின்னா இப்போ சொமேட்டிக் செல்ஸ் தான் பாடி செல்ஸ் இப்போ வந்து ஓவில் அந்த எக்குலேருந்து ஃபார்ம் ஆகாமல் ஸோ அந்த நியூக்ளியர் செல்லேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் போது ஸோ அது கால்ட் அஸ் சொமேட்டிக் அப்போஸ்போரி எக்ஸாம்பிள் ஹைராசியம் அண்டு பார்த்தீனியம் ஓகேவா ஹைராசியம் அண்டு பார்த்தீனியம் ஸோ இப்போ இதுதான் வந்து அப்போஸ்போரி ஸோ இப்போ இது எல்லாமே என்னதுன்னா அப்போமிக்சிஸ் ஸோ அப்போமிக்சிஸ் அப்படின்றது ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகாமல் அது கேமெட் இன்வால்வ் ஆகாமல் ரீப்ரொடியூஸ் ஆகிறதா அப்போமிக்சிஸ் அதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா விங்க்லர் ஓகேவா இன் இயர் ஆஃப் 1908 ஸோ அப்போ அவங்க தான் வந்து ஜிங்காமியும் மியாசிஸ் நடக்காமல் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு டெஃபினேஷன் கொடுத்தாங்க நெக்ஸ்ட் மகேஸ்வரி தான் கிளாஸிஃபை பண்ணாங்க அது ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ் நான் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ் ரெக்கரண்ட் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஏ கேமஸ்போமி அதுக்கு அடுத்தது நான் ரெக்கரண்ட் அப்போமிக்ஸ்னா ஹெப்ளாய்டு எம்ப்ரியோ சாக்கு டெவலப் ஃப்ரம் த ஆஃப்டர் மியாசிஸ் ஸோ இப்போ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு தான் ஸோ அதில் வந்து ரெக்கரண்ட்டில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்டு ஏ கேமஸ்போமி ஓகேவா ஸோ இப்போ வந்து அட்வென்டிவ் எம்ப்ரியோனி டிப்ளோஸ்போரி அண்டு அப்போஸ்போரி ஓகேவா அதுக்கெல்லாம் வெஜிடேட்டிவ் நம்ம பார்த்தோம் அப்போ ஏ கேமஸ்போமி அட்வென்டிவ் எம்ப்ரியோனி அப்போஸ்போரி எல்லாமே பார்த்தாச்சு ஓகேவா ஸோ இதுதான் வந்து அப்போமிக்சிஸ் நெக்ஸ்ட்டு பாலி எம்ப்ரியோனி ஸோ பாலி எம்ப்ரியோ ஸோ எம்ப்ரியோ பாலி ஸோ பாலினா என்ன மெனி ஸோ அக்யூரன்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ இன் எ சீட் இஸ் கால்டு பாலி எம்ப்ரியோனி ஒரு சீடில் ஒரு எம்ப்ரியோவுக்கு மேலே நிறைய எம்ப்ரியோஸ் அதில் வந்து இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தானே அது பாலி எம்ப்ரியோனி அக்யூரன்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ இன் எ சீடு ஒரு சீடில் மோர் தென் ஒன் எம்ப்ரியோவுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் பாலி எம்ப்ரியோனி த ஃபஸ்ட் கேஸ் ஆஃப் பாலி எம்ப்ரியோனி வாஸ் ரிப்போர்ட்டட் இன் சர்டன் ஆரஞ்சஸ் பை ஆண்டன் வான் லீவன்ஹூக் in the year of 1719 ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து ஆண்டன் வான் லீவன்ஹூக் வந்து ஆரஞ்சு பிளான்ட்டில் தான் இதை வந்து பாலி எம்ப்ரியோனியை ஃபைண்ட் அவுட் பண்ணார் ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஆஃப் பாலி எம்ப்ரியோனி வாஸ் ரிப்போர்ட்டட் இன் த சர்டன் ஆரஞ்சஸ் ஓகேவா ஸோ அது ஆண்டன் வான் லீவன்ஹூக் in the year of 1719 ஸோ பாலி எம்ப்ரியோனி இஸ் டிவைடட் இன்டு 4 கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆரிஜின் ஓகேவா ஸோ அது எந்த இடத்துல எப்படி இருக்குது எம்ப்ரியோனி எந்த இடத்துல ஆரிஜின் எப்படி தோன்றுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் எந்த வழி தோன்றுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 4 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் கிளீவேஜ் பாலி எம்ப்ரியோனி கிளீவேஜ் அப்படின்னா பிளவு விடுறது ஸோ அப்போ எம்ப்ரியோ இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு சீடில் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ ஒரு எம்ப்ரியோவுக்கு மேலே இருக்கிறது தான் பாலி எம்ப்ரியோனி ஸோ அப்போ அந்த பாலி எம்ப்ரியோனி
அது வந்து எப்படி வந்து க்ளீவேஜ் ஆகுது. அப்போ க்ளீவேஜ் பிளவு வரும்போது என்ன ஆகும், நிறைய வந்து எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகும். அப்போ அதுக்கு பேர் என்ன, க்ளீவேஜ் பாலி எம்ப்ரியோனி. எக்ஸாம்பிள் ஆர்கிட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ பை செல் ஆஃப் த எம்ப்ரியோ சாக் அதர் தன் த எக். ஸோ அப்போ வந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது எதுலேருந்து, எம்ப்ரியோ சாக்லேருந்து. எக்லேருந்து இல்லாமல் எம்ப்ரியோ சாக்லேருந்து ஃபார்மேஷன் எம்ப்ரியோ வந்து ஃபார்மேஷன் ஆகிறது தான் செகண்டு பாலி எம்ப்ரியோனி. ஓகேவா. ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ பை செல்ஸ் ஆஃப் த எம்ப்ரியோ சாக் அதர் தென் எக் இல்லாமல் எம்ப்ரியோ சாக்லேருந்து எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ வந்து இதுதான் என்னது, செகண்ட் ஒன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சினர்ஜிட்ஸ். இப்போ வந்து நம்ம சொல்கிறோம்ல எக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கும் உள்ள சினர்ஜிஸ், அதுக்கப்புறம் ஆன்டிபோடல் செல்ஸ், எண்டோஸ்பம்ஸ், அது எல்லாமே உள்ளே இருக்குது அப்படின்னா. ஸோ இப்போ இந்த சினர்ஜிஸ் மூலயமா ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் அரிஸ்டலோச்சியா. ஆன்டிபோடல் செல்ஸ் மூலயமா அந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது, அல்மஸ். அதுக்கடுத்து எண்டோஸ்போம் மூலயமா அந்த அந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது, பெலனோஃபோரா. ஓகேவா, பெலனோஃபோரா. ஸோ இப்போ இது எல்லாமே எம்ப்ரியோ சாக்லேருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறது. ஸோ தேர்ட் ஒன், டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ சாக் வித்தின் த சேம் ஓவியல். ஒரு ஓவியலில் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ சாக் வித்தின் த சேம் டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் தென் ஒரு ஓவியலுக்குள்ளே நிறைய எம்ப்ரியோ சாக் வந்து டெவலப் ஆகிறது. அதை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ சாக் வித்தின் த சேம் ஓவியூல். ஸோ இப்போ அதுக்கு derivatives of same megaspore mother cells. ஓகேவா, மெகாஸ்போர் மதர் செல்ஸ் அண்ட் டெரிவேட் 2 or more மெகாஸ்போர் மதர் செல்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ என்னது, ஒரு ஓவியில் இப்போ வந்து மெகாஸ்போர் மதர் செல்ஸ் சொல்லுவோம். ஸோ அப்போ அது எப்படி வந்து நிறைய வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ ஒரு ஓவியில் நிறைய எம்ப்ரியோ சாக் இருக்குது, டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ சாக் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எம்எம்சி சொல்கிறாங்க. ஓகேவா, சேம் மெகாஸ்போர் மதர் செல்ஸு. அது 2 or more மெகாஸ்போர் மதர் செல்ஸ். எக்ஸாம்பிள் கேசரினா. ஓகேவா. ஸோ இப்போ அது எப்படின்னா, ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து நிறைய ஒரு தாய் செல் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நிறைய வந்து தோன்றி ஒன்று அல்லது மேற்பட்ட தாய் செல் வந்து உருவாக்குறது. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஃபார்மேஷன்ஸ் எம்ப்ரியோ சாக் வந்து ஃபார்ம் ஒரே ஓவியல்னா ஒரு தாய் செல் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து அதிகமாக வந்து உருவாகிறது தான் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ சாக் வித் இன் த சேம் ஓவியல் அண்ட் டெரிவேட்ஸ் சேம் மெகாஸ்போர் மதர் செல். ஓகேவா. நெக்ஸ்ட் இஸ் ஃபோர்த் ஒன், ஆக்டிவேஷன் ஆஃப் சம் ஸ்போரோபைடி செல்ஸ் ஆஃப் த ஓவியூல். இப்போ வந்து ஓவியூலில் ஆக்டிவேஷன் எது மட்டும்னா ஸ்போரோபைடி செல்ஸ் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகுது. அது மூலயமா என்ன ஆகும், எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். ஸோ எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகி அதில் வந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸோ வந்து என்னது, பாலி எம்ப்ரியோனி, ஸ்போரோபைடி செல் ஆஃப் த ஓவியூல். ஓகேவா. நியூசிலஸாக இருக்கலாம் ஆர் இண்டிகுமெண்ட்ஸாக இருக்கலாம். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல. ஸோ இப்போ அந்த பாலி எம்ப்ரியோனி எப்படி டெவலப் ஆகுதுன்னா நியூசிலஸ் ஆர் இண்டிகுமெண்ட்ஸ். அதில் வந்து சிட்ரஸ் அண்டு சைசீஜியம். ஓகேவா, சைசீஜியம். ஸோ இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் வந்து இந்த நியூசிலஸ்லேருந்து இந்த எம்ப்ரியோ வந்து நியூசிலஸ்லேருந்து டெவலப் ஆகலாம், இல்லை இண்டிகுமெண்ட்ஸ்லேருந்தும் டெவலப் ஆகலாம். ஸோ இப்போ இதுதான் பாலி எம்ப்ரியோனி. ஸோ இப்போ அந்த பாலி எம்ப்ரியோனி பாருங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து சைக்கோட் எம்ப்ரியோ, அதுக்கடுத்தது எண்டோஸ்போம், அதுக்கடுத்து ஆன்டிபோடல் எம்ப்ரியோ. ஓகேவா. பாலி எம்ப்ரியோனி, எம்ப்ரியோ சாக் ஆஃப் அல்மஸ் கிளாப்ரா ஷோவிங் த சைக்கோட் அண்டு ஆன்டிபோடல் எம்ப்ரியோ. ஸோ அப்போ வந்து இங்கே ஆன்டிபோடல் செல்ஸ்னால் இதில் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. அப்போ ஆன்டிபோடல் எம்ப்ரியோ. அதுக்கடுத்தது இது வந்து சென்ட்ரல் இந்த ஓரமாக இருக்குது அந்த எண்டோஸ்போம். அதுக்கடுத்தது ஸோ சைக்கோட் எம்ப்ரியோ. ஓகேவா. இங்கே இருக்கிறது சைக்கோட் எம்ப்ரியோ. ஸோ இப்போ இந்த எம்ப்ரியோலாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஏன் வந்து பாலி எம்ப்ரியோனி இருக்குது, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, த சீட்லிங்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த நியூசிலர் டிஷ்யூ. ஸோ வந்து நாற்று வந்து அந்த நியூசிலர் டிஷ்யூலேருந்து டெவலப் ஆகுது. நாற்றாங்கால் சொல்லணும், சீட்லிங் அப்படின்னா நாற்றாங்கால். ஸோ அப்போ அந்த நாற்று வந்து எதுலேருந்துன்னா நியூசிலர் டிஷ்யூ இன் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய க்ளோன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது வந்து நிறைய டெவலப் ஆகுது. எங்கேருந்துன்னா நியூசிலர் டிஷ்யூலேருந்து, ஓவியில் இருக்கக்கூடிய நியூசிலர் டிஷ்யூலேருந்து அந்த சிட்ரஸ் பிளான்ட்டு நிறைய டெவலப் ஆகுது. ஆர் ஃபவுண்ட் பெட்டர் க்ளோன் ஃபார் த ஆர்கைட்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ வந்து அதனுடைய செல். ஓகேவா. நல்ல வந்து நிறைய ஒரு பண்ணை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பண்ணை வைக்கிறதுக்கு நிறைய என்ன ஆகும், அதுலேருந்து நிறைய வந்து நாற்றாங்கால் வந்து வரும், நாற்று வந்து நிறைய வந்து. ஸோ அது மூலயமா நம்ம ஏன்னா பாலி எம்ப்ரியோனா மோர் தென் ஒன் எம்ப்ரியோ. அப்போ ஒரு எம்ப்ரியோனா ஒரு சீட்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஒரு பிளான்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா மோர் தென் எம்ப்ரியோனா ஈஸியான நிறைய பிளான்ட் நம்மளுக்கு ஐசோலேட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது embryos derived through the polyembryony are found virus free. ஸோ இப்போ இந்த மாதிரி எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா அதில் கண்டிப்பாக என்னென்னா வைரஸினுடைய
அட்டாக் இல்லாமல் வளரலாம். ஸோ வைரஸ் தொற்று இல்லாமல் காணப்படும். அதுதான் என்னதுன்னா எம்ப்ரியோஸ் டெரிவேட்டட் த்ரூ த பாலி எம்ப்ரியானி ஆர் ஃபவுண்ட் த வைரஸ் ஃப்ரீ. ஓகேவா, இதுதான் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் பாலி எம்ப்ரியானி. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பாலி எம்ப்ரியானி, அதுக்கப்புறம் என்னது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து பாலி எம்ப்ரியானியில் அது எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து அப்போமிக்சஸ், அப்போ கேமஸ்போமி. ஓகேவா, ஸோ அது எல்லாமே இப்போ பார்த்தாச்சு. ஓகே, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்தினோகார்பிக்ஸ் ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசன்ஸ் வந்து ஓவரால். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.